மக்களே, சதர்ன் ரெயில்வேலேருந்து செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. அதுவுமே அது வேலைவாய்ப்புன்னு சொல்கிறது வந்து அப்ரண்டிஸ் ஆக்டுக்கு கீழே அப்ரண்டிஸ்ஷிப் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் இது அப்ளை பண்ணுறதுக்கு 25/9/2025. சரிங்களா? இது என்ன வேலைக்கு அப்படின்றது சொல்லிவிட்டு நான் வந்து இது கம்ப்ளீட்டாக அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தாங்க. கேரண்டியாக எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது அவங்க எங்கேயுமே கொடுக்கல. சரி, என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெரம்பூரில் இருக்கு இல்லையா, கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில், அதுக்கப்புறம் வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போத்தனூர் கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஹாஸ்டல்ஸ் பெரம்பூரில். ஓகேங்களா, 3 இடத்துலையும் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரி, இப்போ பெரம்பூரில் என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிட்டருக்கு 8 பேரையும், வெல்டருக்கு 8 பேரையும், பெயிண்டருக்கு 8 பேரையும், ஸோ டோட்டலாக 24 பேரை வந்து வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்ஸ் போத்தனூரில் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூரில், அங்கே எவ்வளோ பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிட்டர் வேலைக்கு 10 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் இருக்கு இல்லையா, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் அப்படின்றது. அந்த வாய்ப்பு எம்எல்டி ரேடியாலஜியில் 2 பேர், எம்எல்டி பேத்தாலஜியில் 4 பேர், எம்எல்டி கார்டியாலஜியில் 5 பேர், ஸோ டோட்டலாக 11 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியிலையுமே நிறைய வேகன்சிஸ் இருக்குங்க. ஃபிட்டர் வேலைக்கு வந்து டோட்டலாக 120 பேரையும், வெல்டர் வேலைக்கு 100 பேரை, பெயிண்டர் வேலைக்கு 20 பேரை, கார்பெண்டர் வேலைக்கு 20 பேரை, எம்எம்விக்கு 30 பேரையும், பிஏஎஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைக்குமே 40 பேரை, எம்எம்டிஎம் வேலைக்கு 20 பேரையும், மெக்கானிஸ்ட்ன்ற வேலைக்கு 20 பேரையும், டர்னர்ன்ற வேலைக்கு 20 பேரையும், ஸோ டோட்டலாக 390 மெம்பர்ஸை எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி சென்னை டிவிஷன்லேயும் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? பிஏஎஸ்ஏஏ அப்படின்ற ஒருத்தவங்க அந்த ஒரு கேட்டகரியில் 23 பேரையும், ஃபிட்டரில் 10, எலக்ட்ரிஷியனில் 15, வெல்டரில் 7, டர்னரில் 2, டோட்டலாக 34 பேரை வந்து எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வேகன்சி என்ன அப்படின்னா, எலக்ட்ரிஷியனில் 25, ஃபிட்டரில் 24, வெல்டரில் 21, டோட்டலாக 70 பேர். ஓகேங்களா? இன்னொரு இடத்துல வேகன்சி என்ன அப்படின்னா, அட்வான்ஸ் வெல்டரில் 2, எலக்ட்ரிஷியனில் 25, எலக்ட்ரானிக்ஸில் 5, ஃபிட்டரில் 24, வெல்டரில் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஃபிட்டரில் 7, டீசல் மெக்கானிக்கில் 5, எலக்ட்ரிஷியனில் 8, டோட்டலாக 20 பேரை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஸ்க்ரோல் பண்ண வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 10th படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் லெபார்ட்டரிக்கு மட்டும் 12th படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம்பளம் நல்ல சம்பளம். ஓகேங்களா? ட்ரேட் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து ஒரு வெல்டருக்கு 1, ஃபிட்டருக்கு 2, மெடிக்கல் லெபார்ட்டரிக்கு 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 6,000 ரூபா, 12th ஸ்டாண்டர்டுக்கு 7,000 ரூபா, எக்ஸ்ஐடிஐக்கு 7,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.